நான் அதிகப்படியான ஒடுக்கத்து நிமித்தமாக தவிக்கிறேன். எனக்காக மனஸ்தாபப்படுவாரோ உதவி செய்வாரோ யாருமே இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நியாயாதிபதிகள் 2:18. ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். கெத்செமனேயில் பிடிப்பட்டதிலிருந்து அந்த 3 நாட்கள் அதிகப்படியான சவுக்கடி, சிலுவை மரணம். ஏசப்பா மிகவும் வேதனைப்பட்டிருப்பார், வலியை அனுபவித்திருப்பார். ஆனால் வேதத்தில் அவர் கண்ணீர் விட்டார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் லாசருவுக்காக கண்ணீர் விட்டார். ஏன்? அது லாசருவுக்காக அல்ல. நம் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டால் நாம் கண்ணீர் விடுவோம். ஏனென்றால் இவர்களை நாம் திரும்ப பார்க்க போவதில்லை என்ற எண்ணத்தில். ஆனால் லாசரு திரும்ப வரப்போகிறார் என்று கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். பிறகு ஏன் கண்ணீர் விட்டார்? மரியாள், மார்த்தாள் அவர்கள் வீட்டில் இருந்த ஆண் துணை இனி இல்லை. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி என்ற பயத்திலும் மனது ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலும் அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். அவர்களுடைய மனநிலை பார்த்து இயேசுவும் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டார். நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கும் போது தேவன் அவர்களை சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஆனால் அதனால் அந்த ஒடுக்கம் தாங்க முடியாமல் அவர்கள் தவிக்கிறதை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சத்துருக்களின் கையிலிருந்து அவர்களை விடுவிப்பார். ஒடுக்கத்து நிமித்தம் என்ன செய்வது என்று தவித்து போன ஆத்துமாவே, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னிலிருந்து எடுத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. உன் தவிப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக மனஸ்தாபப்படுகிறார். உனக்கான யுத்தங்களை அவரே செய்வார். சத்துருவின் கையிலிருந்து நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். ஒடுக்கத்தின் மத்தியில மனிதர்களை தேடி ஓடாமல், மதியினமா நாமே நம் முடிவை தேடிக்கொள்ளாமல், வேற ஏதாவது செய்யலாமா என்று யோசிக்காமல் தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்காக தவிக்கும் மனஸ்தாபப்படும் ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுகிறார். ஆனால் அவரை தேடி போங்க. அவரிடம் மட்டும் நம்பிக்கை வைங்க. நிச்சயமா இந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து உயர்ந்த ஸ்தலத்திற்கு கொண்டு போவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் சொந்த மதியினத்தினாலும் சத்துருக்களின் நிமித்தமும் அதிக ஒடுக்கத்தில் தவித்து போகிறேன். கர்த்தாவே, எனக்கு உதவி செய்வார் ஒருவருமே இல்லை. ஆனாலும் எனக்காக நீர் மனஸ்தாபப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த ஒடுக்கத்திலிருந்து முற்றிலும் நான் விடுதலை பெறத்தக்கதாக உம்மை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருந்து உம்மையே தேட எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.